கேஸ் ஹாப்பி மார்னிங். ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி உளுந்து சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. வாங்க எப்படி செய்வோம் பார்க்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 6 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, காரத்துக்கு ஏற்றப்ப காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து, உடச்ச உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முழுசாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை இந்த மாதிரி உடச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தோலோட உளுந்தை சேர்க்கும் போது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. ஸோ அதனால் சட்னிக்கெலாம் செய்யும்போது இந்த மாதிரி ஆட் பண்ணி செய்யுங்க. இப்போ உளுந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடணும். அது ஒரு மாதிரி வாசனை வரும். ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்டேஜில் ஒரு பொடி கருவேப்பிலையும் 4 பெரிய தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா இழஞ்சி வரணுங்க, அப்போ தான் டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ நல்லா தக்காளி இழஞ்சி வந்துடுச்சு. இந்த நேரத்தில் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டை போட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான சட்னி ரெடிங்க. நார்மலாக தாளிக்கிற மாதிரி எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான தக்காளி உளுந்து சட்னி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மகிழ்ச்சி. பை.